भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, ஜெய வருஷம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. திதி வளர்பிறை சஷ்டி பகல் 12:15 வரையிலே. இன்று பகல் 12 மணி 15 நிமிடம் வரை வளர்பிறை சஷ்டி திதி.
அதன் பிறகு வளர்பிறை சப்தமி திதி. கேட்டை நட்சத்திரம் இரவு 9:47 வரையில இருக்கிறது. அதன் பிறகு மூலம் ஆரம்பம். யோகம் சித்த அமிர்த யோகம், சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 9:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால ஃபுல் டே மேஷத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்புகள்: சஷ்டி விரதம் இருக்கும் நாள். வளர்பிறை சஷ்டிக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் இன்றைய தினம் அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று நவராத்திரி பூஜையின் 7ஆம் நாள். செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து வருகிறது. அது ஒரு சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நவராத்திரியின் 7வது நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் சரஸ்வதி பூஜை. 9ஆம் நாள் சரஸ்வதி பூஜை என்று சொல்லி நாம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று செய்கிறோமே, அது 9ஆம் நாள். இன்றைக்கு 7ஆம் நாள். நவராத்திரியிலே 7ஆம் நாள், 8ஆம் நாள், 9ஆம் நாள், இந்த 3 நாளும் சரஸ்வதிக்கு முக்கியத்துவம். முதல் 3 நாட்கள் துர்கை, 2வது 3 நாட்கள் லக்ஷ்மி, 3வது 3 நாட்கள் சரஸ்வதி. இன்றிலிருந்து சரஸ்வதி. இன்று நவராத்திரி பூஜையின் 7ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சந்திரன் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். மிகுந்த எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம். உங்களுக்கு நேரடியாக தொடர்பில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் கருத்து தெரிவிப்பதை இந்நாளிலே தவிர்க்க வேண்டும். பேச்சை குறைக்க வேண்டும். பயணத்தின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பஸ்ஸில் ரயில் எல்லாம் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய உடைமைகள் பத்திரமாக இருக்கிறதா என்பதை மிகவும் கவனமாக சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிற்கு அதிக நேரம் செலவிடுங்கள். இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்கும் நாள். நவராத்திரி பூஜையின் 7ஆம் நாள். சரஸ்வதி தேவியை வழிபடுகின்ற நாள் இன்று முதல் ஆரம்பம். 3 நாளைக்கு சரஸ்வதிக்கு முக்கியத்துவம். செவ்வாய் புதன் வியாழன். இன்று முதல் சரஸ்வதிக்கு அதிக வழிபாடுகள் செய்ய வேண்டும். சரஸ்வதி வழிபாடு செய்தால் நமக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் முன்கூட்டியே எச்சரித்து நம்மை அதிலிருந்து காப்பாற்றி விடுவாள். நமக்கு ஏதாவது தீமை வரா மாதிரி இருந்தால் அதையெல்லாம் நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்து நம்மை அதிலிருந்து காப்பாற்றும் தெய்வம் சரஸ்வதி. முதல்ல சரஸ்வதியை வணங்குவார்கள் சில பேர். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு செய்யறதா இருந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல அறிவு நமக்கு வேண்டும். தவறாக ஒரு செயலை செய்யக்கூடாது, சரியாக செய்ய வேண்டும். அந்த சரியாக செய்யும் அறிவு நமக்கு வேண்டுமென்றால் அதற்கு சரஸ்வதி வழிபட வேண்டும். 2வது, நம்மளுடைய செயல்களெல்லாம் தடை ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் தெய்வமாகவும் சரஸ்வதி வணங்கப்படுகிறாள். செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம், தீமைகள் காட்டி விலக்கிடும் தெய்வம். ஆகவே நமக்கு தீமைகள் நேராமல் இருப்பதற்கு சரஸ்வதி வழிபாடு மிக மிக முக்கியம். சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு ஒரு 30 பாட்டு இருக்கு. கம்பர் பாடினது. கவிச்சக்கரவர் கம்ப ராமாயணம் பாடினாரே, அந்த கம்பர் பாடியது சரஸ்வதி அந்தாதி. அதை வாங்கி வைத்துக்கொண்டு வீட்டிலே படிக்க வேண்டும். எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமானது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் மேஷ ராசியினர் சரஸ்வதி அந்தாதி படித்தால் நல்லது. ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு குருபார்வை இருப்பதால் திருமண தடை நீங்கும். திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது திருமணம் முடிவு செய்யப்படும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 6ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து குருபார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தன ஸ்தானாதிபதியாகிய சந்திரனை தன காரகனாகிய குரு பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களது பொருளாதார நிலையிலே மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத விதமாக எங்கிருந்தெல்லாமோ பணம் வரும். நீங்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கிறதோ இல்லையோ, கேட்காத இடத்தில் இருந்தெல்லாம் கூட பணம் வரும்.
பணப்புழக்கம் அதிகமாகும், செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் ஏற்படாத கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் உற்பத்தியாகும் நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பல நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற புதனோடும் நீச்சபங்கம் பெற்ற சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகத்தான முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வரும் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். கடன் இருந்தால் அடைந்துவிடும். செல்வச் செழிப்பு ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசியில் உச்சம். 3ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, குரு பார்வை. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி கற்பதற்கான வசதிகள் வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் குரு பார்வையிலே மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். பயணங்கள் வெற்றி அளிக்கும். பயணங்களின் மூலமாக ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்துமே நல்ல நிலையிலே இருக்கின்றன. இது ஒரு அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு. ஏதாவது ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் கூட ஒரு மனுஷனுக்கு ஓரளவு அப்படியே பிரச்சனை இல்லாமல் காலத்தை ஓட்டிடலாம். நன்மை செய்யும் கிரகங்கள் என்றால் அவரவர் ராசிக்கு 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள். 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள். கேந்திராதிபதிகள், திரிகோணாதிபதிகள். இந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸ்மூத்தாக வண்டி ஓடும். இப்பொழுது விருச்சிகத்திற்கு அனைத்து கிரகங்களும் நன்றாக இருக்கின்றன. நன்மை செய்ய வேண்டிய கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருப்பதால் மிகப்பெரிய நன்மை ஏதோ நடக்கும். அவரவர் வயதிற்கும் தகுதிக்கும் ஏற்ப நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெற்றிடலாம். சொல்லிலடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் என்று பாரதியார் சொல்வார். அதே போல அவளுடைய பெருமைகளை சொல்லில் அடக்க முடியாது. பேர்பட்ட ஒரு அந்த மகாசக்தியான அந்த பராசக்தியை வழிபாடு செய்யுங்கள். இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 8 குடையவனும் 12 குடையவனும் 12ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். தொழிலுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி விடுவார்கள். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே 9ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து அவற்றுள் புதன் உச்சம் பெற்று சுக்கிரன் நீச்சபங்கம் பெற்று மிகச் சிறப்பாக கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும்.
வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இது விளங்குவதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான நாள். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பண வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். வரவுகளும் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும், ஆனால் நிறைய செலவாகும். பணம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும், ஆனால் கையில் தங்காது. அதுபோல ஒரு நேரம். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது, பற்றாக்குறை இருக்காது. செலவுகளை சற்று புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும். வீண் புகழ்ச்சிக்கெல்லாம் அடிமையாகக்கூடாது. சில பேர் அப்படித்தான் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு 2 வாரத்தை புகழ்ந்து பேசிட்டு உடனே குளிந்துடும். ரோட்டில் அப்படி ஓரமாக நின்று பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ பெரிய புட்சால் நீ, என்னடாடாடாடா, உன்ன மாதிரி யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆஹாஹா நீ என்னமா பாடுற அப்படிமா, பாடியிருக்கவே மாட்டான், பேசிட்டு தான் இருப்பான். என்னமா பாடுற, என்ன நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவான். சரி வா ஹோட்டலுக்கு போகலாம் சொல்லி அவன் கூட்டிகிட்டு போவான். போய் ஒரு 200 ரூபா பில்லு வச்சுட்டு வந்துடுவான். இந்த மாதிரி சில பைத்தியங்கள் லேசாக யாராவது போயிருந்தால் உடனே அவங்களுக்கு செலவு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. 2 திரிகோணாதிபதிகள் 9ஆம் இடத்திலே அற்புதமாக இணைந்திருக்கின்றன. மற்றொரு திரிகோணஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு அற்புதமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறது. உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகின்றன செவ்வாயும் சந்திரனும். ஆகவே இது ஒரு மிகச்சிறந்த கிரக நிலவரம். அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்னும் 45 நாட்களிலே சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிவடைய போகிறது. ஆகவே அதற்கான அறிகுறிகளை இப்பொழுதே உங்களுக்கு காட்டிவிடும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடும் ஆதிராவிற்கு குடும்பத்தினர் சார்பாகவும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதேயின் தோழி பரிசேலொரெம்பாவாய்.
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் தொடரினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டை நாட்டு தலங்கள் முடிவடைந்து நடுநாட்டு தலங்களிலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். நடுநாட்டு தலங்கள் 22இல் முதலாவதாக எடுத்துக்கொண்டிருப்பது திருவண்ணாமலை. கடந்த 4-5 நாட்களாக திருவண்ணாமலை பற்றிய பெருமைகளை எல்லாம் நிகழ்ச்சியின் வாயிலாக இயன்ற அளவு எடுத்துச் சொல்லி வருகிறேன். நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய நாளும் கிரிவலம் செய்வதின் அவசியம், கிரிவலம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பலன் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லி வந்தேன். கிரிவலம் என்பது பௌர்ணமிக்கு மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் செய்தால் கடன் தீரும், அனைத்து விதமான கடன்களும் தீரும். வெள்ளிக்கிழமைகளிலே கிரிவலம் செய்தால் திருமண தடை நீங்கும். உண்ணாமுலை அம்மன் இந்த மலையை கிரிவலம் செய்து ஈசனிடம் இடப்பாகம் பெற்றார். சிவபெருமான் அம்பிகையை ஏற்றுக்கொண்டு அம்பிகைக்கு இடப்பாகம் அளித்த இடம் திருவண்ணாமலை. அந்த அருள் கிடைப்பதற்காக அம்பிகை இத்தலத்திலே சிவனை பூஜித்து வந்தாள். கிரிவலம் செய்துதான் அம்பிகைக்கே சிவபெருமானின் அருள் கிடைத்தது. இப்படி என்றால் அந்த கிரிவலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். அதிகாலை நேரத்திலே கிரிவலம் செய்வது மிகச் சிறப்பு. காலையில் 3:30 மணிக்கு ஆரம்பித்து வெயில் வரத்துக்குள்ள முடிச்சிடணும். அந்த நேரத்திற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். சனிக்கிழமைகளிலே கிரிவலம் செய்தால் நவக்கிரக தோஷம் விலகும். செவ்வாய்க்கிழமை செஞ்சா கடன் தீரும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் செய்தால் திருமண தடை நீங்கும். சனிக்கிழமையிலே கிரிவலம் செய்தால் நவக்கிரக தோஷம் தீரும். நவக்கிரக தோஷம் ஏதோ இருக்கிறது, இந்த கிரகம் சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லை, சனி இந்த இடத்துல இருக்கு, ராகு கேது அங்கே இருக்கு, செவ்வாய் இங்கே இருக்கு, இதெல்லாம் ஏதோ பிரச்சனை பண்ணும் அப்படின்லாம் சொன்னால் என்ன பரிகாரம் பண்ணுறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். திருவண்ணாமலைக்கு போய் சனிக்கிழமை கிரிவலம் பண்ணால் எல்லா தோஷமுமே சரியாயிடும். மிக சுலபமான செலவே இல்லாத பரிகாரம் எதுனா திருவண்ணாமலையில் கிரிவலம் தான். சனிக்கிழமைகளிலே கிரிவலம் செய்தால் 9 கிரகங்களுக்கும் தனித்தனியாக 9 ஹோமகுண்டங்களை வைத்து அதன் மூலமந்திரத்தை ஜபித்து லட்சக்கணக்கான ஆவர்த்தி ஆகுதிகளை ஹோமம் செய்து அவ்வாறு ஒரு பெரிய பரிகாரத்தை நவக்கிரகங்களுக்கு செய்தால் அதனால் என்ன நன்மை உண்டாகுமோ அந்த நன்மை சனிக்கிழமை காலையில் ஒரே ஒரு தரம் நீங்கள் கிரிவலம் பண்ணாலே கிடைச்சிடும். இது நான் சொல்லவில்லை, இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இதை சொன்னவர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி வந்த மிக பழமையான நூல்களிலே இந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள். சனிக்கிழமையிலே கிரிவலம் செய்தால் 9 கிரகத்திற்கும் தனித்தனியாக மிகப்பெரிய யாகம் செய்து பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அண்ணாமலையார் கொடுப்பார். நவக்கிரகங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டது. அண்ணாமலையாருக்கு கட்டுப்பட்டதுதான் நவக்கிரகங்களும். ஆகவே நவக்கிரக தோஷத்திற்கு மிக சுலபமான, அனைவராலும் செய்யக்கூடிய எளிமையான, செலவே இல்லாத பரிகாரம் என்னன்னா சனிக்கிழமை காலை நேரத்திலே, விடிகாலை நேரத்திலே கிரிவலம் செய்வதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். அனைத்து கிரகங்களுக்கும் அது நன்மை அளிக்கும். எந்த கிரகத்தால் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, எந்த கிரகம் அது கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காமல் இருந்தாலும் சரி, நற்பலனை கொடுக்காமல் இருந்தாலும் சரி, அல்லது தீய பலனை கொடுத்தாலும் சரி, இவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு, நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதற்கு, நவ கிரகங்களின் அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கு, நவானாம் கிரகானாம் ஆனுகூல்ய சித்தியர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆதித்யாதி நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விலகுவதற்கு மிக மிக உன்னதமான பரிகாரம் எது என்றால் திருவண்ணாமலையிலே சனிக்கிழமை அதிகாலையில் கிரிவலம் செய்வதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். ஆக ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் கிரிவலத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஒவ்வொரு கிழமையில் கிரிவலம் செய்தால் ஒரு பலன், ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பலன், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பலன். எந்த நாட்களில் வேண்டுமானாலும் கிரிவலம் செய்யலாம். அதிகாலை நேரத்தில் செய்வது மிகச் சிறப்பு. இந்த கிரிவலத்தின் பெருமைகளை நமக்கு 20ஆம் நூற்றாண்டிலே விரிவாக எடுத்துரைத்தவர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலை என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது கார்த்திகை. கார்த்திகை தீபம் என்பது இத்தலத்தில் நடைபெறுகின்ற மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா. குன்றில் மேல் இட்ட விளக்கு போல் என்று ஒரு பழமொழி சொல்லப்படும். இவருடைய புகழ் குன்றின் மேல் இட்ட விளக்காக திகழ்கிறது என்று சொல்வார்கள். அந்த பழமொழி எங்கிருந்து வந்தது என்றால், திருவண்ணாமலையிலே மலை மீது விளக்கு ஏற்றப்படுகிறது அல்லவா கார்த்திகை திருநாளிலே, அதிலிருந்து கிடைத்தது. சற்றேறக்குறைய 20 கிலோமீட்டர்
தொலைவிலிருந்து அந்த தீபம் தெரியும். 20-22 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திலே தீபம் தெரியும். திருவண்ணாமலையிலே மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை நட்சத்திர திருநாளிலே கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையிலே ஏற்றப்படும். அதிகாலையிலே பரணி இருக்கும். பரணி நட்சத்திரத்தின் பொழுது பரணி தீபம் கோவிலிலே ஏற்றுவார்கள். 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து சென்று மலை உச்சிக்கு சென்று அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம். இந்த கார்த்திகை தீப திருவிழா என்பது மிக மிக பழமையானது. மிக பழமையான தமிழ் இலக்கிய நூல்களிலே இந்த கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. தொல்கார்த்திகை தீபம் என்று குறிப்பிடப்படுகிறது. பழமையான நூல்களிலேயே தொல்கார்த்திகை, தொல் என்றால் பழமையான என்று ஒரு பொருள். தொன்மையான, மிக தொன்மையான ஒரு பழக்கம், மிக தொன்மையான ஒரு திருவிழா. தமிழ்நாட்டில் நடைபெறும் திருவிழாக்களிலே மிக பழமை வாய்ந்தது என்று இந்த திருவிழாவை பற்றி இலக்கியங்களிலே நமக்கு சான்று கிடைக்கின்றது. தொல்கார்த்திகை தீபம் என்று இதை சொல்லப்படுகிறது. அத்தகைய பழமை வாய்ந்தது என்றால் எத்தனை 1000 ஆண்டுகளாக இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை யாரும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு யுகங்களிலும் அது ஒவ்வொரு மலையாக மாறி இப்பொழுது கல்மலையாக செந்நிறத்தோடு நெருப்பு வடிவிலே ஈசன் அமைந்திருப்பதால் செந்நிறத்தோடு அமைந்த ஒரு மலையாக விளங்குகிறது. அதன் உச்சியிலே ஏற்றப்படுகிறது இந்த கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தின் பெருமைகளை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லலாம். திருவண்ணாமலையின் பெருமையை பற்றி சொல்லும் பொழுது கார்த்திகை தீபத்தை பற்றியும் அங்கு வாழ்ந்த மகான்களை பற்றியும் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அங்கே யார் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கிறார்கள், என்ன சன்னதிகள் இருக்கின்றன, வேறு திருவிழாக்கள் என்னென்ன நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் வரிசையாக சொல்லவிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள் ஆத்தா, நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள். படைத்தாய் மண் மீது எத்தனை உயிர்களை படைத்தாய், உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய், உயிர் பெறும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே, உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே. வேண்டும் வரும் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷ
வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம், உன் வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம், பூவினில் மாலைகள் தந்தோம், உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள், ஆத்தா நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நுண்கலைகளில் சித்தி பெற என்கிற தலைப்பிலான பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அபிராமி அந்தாதியினுடைய 70வது பாடல். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் தேவி, நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் கண் கழிக்கும்படி. கழித்தல் என்கின்ற விஷயம் இருக்கிறதே, அது மனதை தொடர்புடையது. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்னானே மகாகவி பாரதி. தேன் வந்து காதிலே பாய்கிறது என்று சொன்னால் அத்தகைய உணர்ச்சி காதுக்குள்ளே வந்திருக்கிறது என்று பொருள். சுவை சம்பந்தப்பட்ட விஷயம் காது மூலமாக பெறுகிறேன் என்று சொன்னால் அந்த சுவையை காதன் மூலமாக நான் பருகுகிறேன் என்று பொருள். அதுபோலத்தான் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கழித்தல் என்பது. அந்த கழித்தலை கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன். யாரை பார்த்ததனாலே? எத்தகைய தேவியை பார்த்ததினாலே? கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வேணையும். அம்பிகையினுடைய குரலை பல இடங்களிலே சொல்லுகிறார் அபிராமி பட்டர். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று சொல்லுகிறார் ஒரு இடத்திலே. பாலினும் சொல்லினியாய் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்திலே. குயிலாயிருக்கும் கடம்பாடவீடை என்று சொல்லுகிறார் ஒரு இடத்திலே. பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே என்று சொல்லுகிறார். அப்படி தேவியினுடைய குரல் இருக்கிறதே, இந்த இடத்திலே சொல்லுகிற பொழுது பண் கழிக்கும் குரல் வீணையும். தேவியினுடைய குரல் வீணையினுடைய நாதத்தை ஒத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். மிக அழகாக சௌந்தர லகரியிலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஒரு நாடகம் போலே அந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார் ஆதிசங்கரர். நவராத்திரி குலு தர்பாரிலே பராசக்தி ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி அமர்ந்திருக்கிறாள். அந்த அருமையான மண்டபத்திலே யார் அங்கே இசை கலைஞராக இருக்கிறார் என்று சொன்னால் மகா சரஸ்வதியே வீணை வைத்து வாசித்து கொண்டிருக்கிறாள். சரஸ்வதி தேவி வீணை வாசித்தால் நாம் எந்த வார்த்தைகளாலும் வர்ணிக்க இயலுமா? அல்லது எப்படி அந்த மண்டபத்தை பற்றி சொல்லுவது, அந்த சபையை பற்றி சொல்லுவது? நவராத்திரி புண்ணிய காலங்களிலே நாம் குலு வைத்திருக்கிற பொழுது பாடுகிறோம், இறைவனுடைய திரு சன்னிதானங்களிலே பாடுகிறோமே. தேவியே நேராக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மகா சரஸ்வதி அங்கே வீணை இசைத்து கொண்டிருக்கிறாள். வீணை இசைப்பதோடு மட்டுமல்ல, வீணை இசைப்பதோடு எம்பெருமான் சிவபெருமானுடைய அருமையான புகழையும் சேர்த்து பாடிக்கொண்டு வீணை இசைக்கிறாள். அந்த அருமையான கச்சேரியை கேட்டுக்கொண்டிருக்கிற பராசக்தி நல்ல ரசிப்புத்தன்மை உடையவளாக இருக்கிறாள் இல்லையா தேவி? அப்படி நல்ல ரசிகையாக இருப்பதனாலே ஒரு காலகட்டத்திலே தன்னை மெய்மறந்த தன்மையிலே நன்றாக இருக்கிறது என்று சொன்னாளாம். ரசிக்கிறதிலே பல பேரை பார்க்கிறோம். பாடுகிறவர்கள் போடுகிற தாளத்தை விட கீழே இருக்கிறவர்கள் போடுகிற தாளம் சமயங்களிலே சப்தத்தை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும். சமயங்களிலே தவறிவிட்டால் அப்படியே முகம் சொலிப்பார் பாடுபவர். சில பேர் வாய் திறந்து அப்படியே சபாஷ் பலே என்று சொல்லுவார்கள். ஆனால் அம்பிகை இப்படி சொன்னாலாம், சாது வச்சனே என்று சொல்வார் ஆதிசங்கரர். அப்படி மெதுவாக சொன்னாலாம்,
நன்றாக இருக்கிறது. சரஸ்வதி தேவி, உன்னுடைய வீணை நாதம், உன்னுடைய அருமையான குரல் நன்றாக இருக்கிறது என்று சொன்ன உடனே சரஸ்வதி என்ன பண்ணினாளாம், அந்த கச்சேரி அப்படியாக பாதியிலேயே நிறுத்தி வீணையை உரை போட்டு மூடி வைத்து விட்டாளாம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏன் கச்சேரி அப்படியே அப்ரப்டாக அப்படியே உடனடியாக நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்டவுடனே சரஸ்வதி தேவி சொன்னாளாம், என்னுடைய வீணா கானத்தின் முன்னாலே, என்னுடைய பாடலின் முன்னாலே தேவியினுடைய குரல் இருக்கிறதே, அதை கேட்டவுடனே என்னுடைய வீணை தோற்றுவிட்டது என்று சொன்னாளாம். அத்தகைய பண்களிக்கும் குரல் வீணையும் என்று சொல்லுவாள். வீணா கானத்தை ஒத்த, வீணா கானத்தை தோற்கடிக்கக்கூடிய குரல் தேவியினுடையது. விபஞ்சியா காயந்தி விவிதம பதானம் பசுபதே துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே என்று சொல்லுவார். சலித சிரசா அப்படி லேசாக தலையாட்டி சாதுவான வசனத்திலே சொன்னாளாம் தேவி. அப்படி சொன்ன உடனேயே உடனடியாக வீணையை உரை போட்டு மூடிவிட்டாள். ததீயே மாதுர்ரி ரவலபித்த தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலையதி சோலேன நிபிருத்தம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தேவியினுடைய குரல் இனிமை. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும். அத்தகைய இனிமை வாய்ந்த அந்த குரலை கேட்பதற்கான பேர் இருக்கிறதே. தேவி பார்த்தாலே ஆனந்தம், தேவியினுடைய வடிவத்தை தரிசித்தாலே ஆனந்தம். அவளை நாம் மகா சரஸ்வதியாக பார்க்கிறோம், மகாலட்சுமியாக பார்க்கிறோம். தேவியை மிக ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியாக பார்க்கிறோமே. அப்படி பார்க்கக்கூடிய பெருந்தன்மையும் பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கிறதே. அப்படி பார்க்கக்கூடிய அருமையான வாய்ப்பை ஒவ்வொரு ஆலயங்களிலும் அழகாக அழகாக குலுவிலே தர்பாரிலே வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு அலங்காரத்தை பார்த்து ரசித்து போகிறோமே, அப்பொழுது நம்முடைய கண்கள் கழிக்கின்றன என்று சொல்லுகிறாள். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியிலே மதுரையிலே பராசக்தி தேவி எப்படி இருக்கிறாள், மாதங்கியாக இருக்கிறாள். மண்களிக்கும் பச்சை வண்ணம் என்று பின்னாலே சொல்லுகிறாள். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும். அந்த குரலை கேட்பதற்கான பேறு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாம் அவளை தரிசிப்பதற்கான பேறு பெற்றிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் நமக்குமாக தேவி பராசக்தி நான் உன்னுடைய தாய் என்று சொல்லுவதன் மூலமாக, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய அன்பு மகளே என்று சொல்லுவதன் மூலமாக அவளுடைய குரலை கேட்பதற்கான பேற்றிற்காக தவம் கிடக்கிறோம். அத்தகைய அருமையான வாய்ப்பும் வாழ்க்கையும் நமக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக பேறு பெற்றவர்கள். நுண்கலைகளிலே வெற்றி பெறுவதற்கான பாடலை நாம் தொடர்ந்து படிப்போம், தொடர்ந்து நன்மைகளை பெறுவோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆட்சிகளுடன். பொதுவாக குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புவா, நல்லா படிக்கணும்னு விரும்புவான். புத்திசாலித்தனமான ஒரு குழந்தைன்றது வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி. 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்திரனோட பிரகாசத்துக்கு ஈடாகாது. அந்த மாதிரி ஒரு வம்சத்தில் நல்ல புத்திசாலித்தனமான குழந்தைன்றது அந்த வம்சத்தையே பிரகாசிக்க வைக்கும். அதனால் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவாள். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா கடன் பட்டாது படிக்க வைக்கிறான். இப்போ கடன் வாங்கியாவது குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறான். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு கல்வியை முடிக்கிறதுன்றது பெரிய காரியமாக போயிடுது. ஒரு வீடு கட்டி முடிக்கிற மாதிரி ஆகிடுது. கல்வியோட தரம் உயர்ந்துட்டே போகிறது, வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டே போகிறது. அதுக்கு நம்ம விஞ்ஞானத்துக்கும் இந்த குழந்தைகளோட கல்விக்கும் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலம்னு சொல்லுவாள். ரொம்ப எளிமையாக இருக்கும், அதிக செலவு இருக்காது. ஒரு குழந்தைய 5 வயசுக்கு ஆட்சி விட்டிங்கன்னா 15 வயசில் அந்த 10 வருஷத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் தேர்ச்சி பெற்று வருவாள். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வின்றது நமக்கு அதிக செலவீனமான ஒரு விஷயமாகி போச்சு. இதில் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஆசை அதிகம். குழந்தைங்க கராத்தே கிளாஸ் போகணுன்றோம், பிடில் வாசிக்கணும், வீணை வாசிக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், நீச்சல் அடிக்கணும், என்ன உண்டு அத்தனையும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ காலம்பரையிலேருந்து மாலை வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வாழ்க்கைன்றது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. பாரதியார் சொன்ன மாதிரி சாயந்தரம் ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்ல முடியல. இந்த நிலையில் குழந்தைகளுக்கு இந்த ஞாபக மறதின்றது அடிக்கடி வந்துடுது. நம்ம நிறைய குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறோம், ஞாபக மறதி வந்துடுது.
அந்த மாதிரி நேரத்தில் இந்த குழந்தைங்க வந்து ஞாபக மறதி இல்லாமல் இருக்கவும், நல்ல ஞாபகத்தோடையும் எந்த ஒரு கல்வியையும் சிறப்பாக கற்று தேரவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் வந்து பலன் கொடுக்கும். சாஸ்திரங்கள் வந்து 6 சாஸ்திரங்கள் 4 வேதங்கள் அந்த காலத்தில் படித்தோம். இன்றைக்கி பார்த்தா மெய்ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்கு எங்கேயோ இடைவெளி விழுந்துருத்து. இப்போ இருக்கக்கூடிய கல்வி எத்தனையோ விதமான விஞ்ஞானங்களை சொல்லித்தருது. அதனால் இந்த குழந்தைகள் வந்து இந்த விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெறவும், மெய்ஞானம் சிறந்து விளங்கவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் கை கொடுக்கும். ஒருத்தருக்கு ஞாபக சக்தின்னு வந்துட்டு தான் போகிறோம், கல்வியில் வந்து பாதி முன்னேற்றம் அடைய முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற கல்வியில் ஞாபக சக்திக்கும் கல்விக்கும் தான் சம்மந்தம். அதனால் ஞாபக சக்தி வந்துட்டால் கல்வியில் ஜெயிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து சதாவதானி தசாவதானின்லாம் இருந்தால், ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம அதை சொல்ல முடியாது. படித்ததை ஞாபகம் வச்சுனாலே பெரிய விஷயம். பெரியவா சொல்வா, அதாவது முதுகில் வந்து ஒரு நெல்லை போட்டுக்கிட்டே இருப்பாளாம், இல்லை கோதுமையை போட்டுக்கிட்டே இருப்பாளாம். எத்தனை போட்டான்னு ஞாபகத்தில் வச்சுப்பாராம். இந்த பக்கம் ஒருத்தர் கேள்வி கேட்பாராம், அந்த பக்கம் ஒருத்தர் கணக்கு சொல்லுவாராம், இந்த பக்கம் ஒருத்தர் புதிர் போடுவாளாம், ஒருத்தர் இந்த பக்கம் அந்தாதி பாடுன்னுவாளாம். அதே மாதிரி பல கேள்விகள் கேட்பா, எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்பா, எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்லிட்டே வருவார். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் கேட்டு முடித்த உடனே எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா பதில் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. நீ இத்தனை நெல்லை முதுகில் போட்ட, நீ இத்தனை கேள்வி கேட்ட, கணக்கு நீ கேட்ட கணக்கு இதான் விட, இப்படிலாம் சொல்லிட்டே வருவாளாம். அந்த அளவு புலமை வரலைன்னாலும் ஞாபக சக்தின்றது முக்கியம் இல்லையா? குழந்தைகள் அந்தாதி பாட வேண்டாம், தசாவதானியாக இருக்க வேண்டாம், சதாவதானியாக இருக்க வேண்டாம், ஆனால் ஞாபக சக்தி முக்கியம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த கல்வின்னு சொன்ன உடனே தெரியும் சரஸ்வதி தேவி தான். ஏற்கனவே சரஸ்வதி தேவியோட மந்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ சொல்ல போகிற மந்திரம் நீலா சரஸ்வதி மந்திரம். சரஸ்வதின்னு சொன்னாலே வாக்வாதினி எல்லாருக்கும் தெரியும், வாக்குக்கே அதிபதி. சரஸ்வதி தேவியோட அருள் பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து தோல்வியே கிடையாது. அதே மாதிரி வந்து சொன்ன சொல் பலிதமாகறதுக்கும் சரஸ்வதி தேவியோட மந்திரம் தேவை. இப்போ சொல்ல போகிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஜோதிடம் சொல்கிறவங்க, அதேமாரி சேல்ஸ் ரெப்பாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு கூட்டத்தை வழி நடத்துகிறவங்க, கவிதை எழுதக்கூடியவர்கள், கட்டுரை எழுதக்கூடியவர்கள், சினிமா கலை சார்ந்த துறைகளில் கதை எழுதக்கூடியவர்கள், பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் இப்போ சொல்ல போகிறது எல்லாருக்கும் உபயோகமானதாக இருக்கும். இருந்தாலும் சிறப்பாக சொன்னால் குழந்தைகளுக்குன்னு சொல்லலாம். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, வெண்தாமரை பூவை ஒரு 108 பூவை எடுத்து சரஸ்வதி தேவி அர்ச்சனை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தரவல்லாரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை எடுத்து அதை வந்து நிழலில் 2த்தையும் இல்லை அதிக வெயில் படாமல் காய வச்சு சரி சமமாக, இப்போ இது வந்து பொடி பண்ணிங்கன்னா இது ஒரு பிடி பொடி இருந்தால் அது ஒரு பிடி பொடி எடுத்து 2த்தையும் கலந்துட்டோம். ஒரே ஒரு சிட்டிகை 2 சிட்டிகைன்றது நடுவரலையும் கட்டவரலையும் சேர்க்கறது இல்லை, சிட்டிகை. அந்த சிட்டிகை அளவு எடுத்து நல்ல தேனில் வெத்தலையில் போட்டு அதை குழச்சி குழந்தைக்கு சாப்பிட கொடுக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை 45 நாட்கள் கொடுக்கலாம். இது வந்து சிறப்பாக இருக்கும், ஞாபக சக்தி வளரும். இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொடுக்கணும், இந்த புலப்பற மந்திரத்தை ஜபிச்சு கொடுக்கணும். இதை கொடுக்கறதுக்கு முன்னே 45 நாட்கள் ஜபம் பண்ணணும், அப்புறம் தான் பிரயோகம் பண்ணணும். 45 நாள் ஜபம் பண்ண பிறகு தான் பிரயோகத்தை பண்ணணும். 108 வெள்ளை தாமரை பூவால் அர்ச்சிக்க முடியலன்னா ஒரே ஒரு வெண் தாமரை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி சரஸ்வதி தேவி படத்தோட திருவடியில் வச்சுட்டோம். அதுக்கப்புறமும் பிரயோகம் பண்ணலாம். 108 தாமரைப்பூ அர்ச்சனை பண்ண முடியல சரஸ்வதி நாமாவளியானா ஒரே ஒரு உங்களுக்கு தாமரைப்பூ எடுத்து இந்த மந்திரம் சொல்லி சேர்க்கலாம். ஒரு தாமரைப்பூ சொல்லும்பொழுதும் சரஸ்வதியோட நாமாவளியும் இந்த மந்திரத்தையும் சொல்லி சேர்க்கணும். சரஸ்வதியோட நாமாவளியும் அந்த அர்ச்சனை புக் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லி சேர்க்கணும். 108 இல்லைன்னா ஒரே ஒரு தாமரைப்பூ சேர்த்தாலும் போகும். ஆனால் 108 தாமரைப்பூவையும் நீங்கள் காய வச்சு வஸ்திர காயம் பண்ணணும் இல்லை. அப்போ சாதாரண ஒரே ஒரு தாமரைப்பூவில் பண்ணால் எவ்வளோ வருமோ அது போகிற ஒரு 10 ஸ்பூன் இருந்தால் கூட போகிறோன்னு சொல்லலாம். இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ணிட்டே வாங்க. இப்போ சொல்ல போகிற தொலைக்காட்சியில் தெரிவித்து எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹும் பட். மறுபடியும் சொல்ல எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹும் பட். இந்த மந்திரத்தை வந்து பௌர்ணமி அன்றைக்கோ வியாழக்கிழமையோ ஆரம்பித்து நீங்கள் ஜபம் பண்ணலாம். முதல்ல ஆரம்பிக்கிற அன்றைக்கி தேன் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வரலாம். 45 நாட்கள் ஜபம் பண்ணலாம். இதை ஹோமம் பண்ணும்பொழுது மட்டும் ஸ்வாகா சேர்த்துக்கணும். இந்த மந்திரத்தை ஹோமமாக பண்ணால் ஸ்வாகா சேர்த்துக்கணும், இல்லை நமகா சேர்த்து ஜபம் பண்ணலாம். ஹோமம்னா வெள்ளை தாமரைப்பூவில் தேன் வந்து தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு ஹோமத்தை பண்ணலாம். 108 உரு கொடுக்கலாம்.
நைவேத்தியம் வந்து பால் பாயசம் விசேஷம். இது குழந்தைகளுக்காக சிறப்பாக சொன்னாலும் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல பலன் தரக்கூடிய மந்திரம். இதை வந்து பெண்களும் ஜபிக்கலாம், ஆண்களும் ஜபிக்கலாம், குழந்தைகளும் ஜபிக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு ஜபம் பண்ண முடியாதுன்னா அவளுக்காக குழந்தைகளுக்காக நாம் ஜபம் பண்ணலாம், தப்பு இல்லை. சரஸ்வதி படம் போகிறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல அபூர்வமான பலன் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.